அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினம் என்ன எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம நினைவு கூறுவோம். அவங்கள எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அவங்கள ஒரு முறை நினைவு கூறுன்னு சொல்லுவாங்க. அவங்கள நினைவு கூறுறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக அது எல்லாருக்குமே தெரியும், அது நினைவு கூறுவாங்க. ஆனா இந்த சுதந்திர தினத்துல அதாவது பாத்தீங்கன்னா எல்லா முதலமைச்சர்களும், அதாவது மாநில முதலமைச்சர்ல இருக்காங்க, அந்த மாநில முதலமைச்சர்களே கொடியேற்றலாம் அப்படின்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் இப்ப கொடி ஏத்துறாங்க. அது யாரால ஏத்துறாங்க அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு ஆவண படம் ஒண்ணு வந்திருக்கு, அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் நடக்குமா? அப்போ இதுக்காக தொடர்ந்து போராடதான் போறீங்களா? ஆமா, கொடியேற்ற வரைக்கும் தொடர்ந்து போராட போறேன். மாநில சுயாட்சி மீட்கும் போராட்டத்தின் அங்கமாக முதலமைச்சர் தேசிய கொடியேற்றும் உரிமைக்காக நாம் போராட போகிறோம். கொடியேற்ற உரிமை நமக்கு வேணுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களுக்கு தேசிய கொடியை ஏற்ற உரிமை அளிக்க வேண்டும். இதை பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணோம். ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டு காமிச்சேன்னா, இந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். அதாவது முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நமக்கு, அதாவது எல்லா மாநிலத்திலும் முதலமைச்சர்கள் வாங்கி கொடுத்தாரு.